அவர்களே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த கால வேளையிலே தேவனுடைய வார்த்தையை கேட்க உற்சாகமாய் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். தூரத்திலிருந்தும் சிடிசி வாய்ஸ் ஆஃப் காட் யூடியூப் சேனல் மூலமாக நம்முடைய செய்திகளை பல்வேறு இடங்களில் இருந்து கேட்டு வருகிற அன்பு சகோதர சகோதரிகளையும் சிறியோரையும் பெரியோரையும் நான் வாழ்த்துகிறேன். பிரியமானவர்களே, நாம் மிக முக்கியமான ஒரு சத்தியத்தை தொடர் போதனையாக தியானிக்க நாம் பிரயாசப்படுகிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும் பொழுது இவ்வாறு சொல்லுகிறார்: நீ வெட்கப்படாத ஊழியக்காரனாயும் சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிறவனாயும் உன்னை தேவனுக்கு முன்பாக உத்தமனாய் நிறுத்தும்படிக்கு ஜாக்கிரதையாய் இரு என்று சொல்லுகிறார். இந்த நாட்களிலே சபையானது ஆரோக்கியமான சத்தியங்களால் கட்டப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தில் சொல்லுகிறார்: நான் குழந்தையாக இருந்த பொழுது குழந்தையைப் போல பேசினேன், குழந்தையைப் போல சிந்தித்தேன், குழந்தையைப் போல யோசித்தேன். நான் புருஷனான போதோ, அப்படியானால் குழந்தை என்கின்ற நிலையிலிருந்து ஒரு கன்னிகை என்கின்ற நிலைக்கு வளர்ந்து ஒரு பூரண புருஷர் என்கின்ற நிலையை சபை அடைய வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். காலத்தை பார்த்தால் போதகராய் இருக்க வேண்டிய உங்களுக்கு தேவனுடைய வாக்கியங்களின் மூல உபதேசங்களை மறுபடியும் உபதேசிக்க வேண்டியதாக இருக்கிறது. நீங்கள் பலமான ஆகாரத்தை அல்ல, பாலை உண்ணத்தக்க குழந்தைகளானீர்கள். பால் உண்ணுகிறவன் குழந்தையாய் இருக்கிறபடினால் நீதியின் வசனத்தில் பழக்கம் இல்லாதவனாய் இருக்கிறான். பலமான ஆகாரமானது நன்மை தீமை என்னதென்று பயிற்சினால் பகுத்தறியத்தக்க முயற்சி செய்யும் நானோந்திரங்களுடைய பூரண வயதுள்ளவர்களுக்கு தகும் என்று எபிரேய ஆக்கியோன் 5ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனத்திலிருந்து கதறுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்படியானால் சபையானது வெறும் ஆரம்ப அந்த அறிவிலேயே நின்றுவிடக்கூடாது. குழந்தையைப் போல பால் என்கின்ற அந்த அனுபவத்தோடவே நின்றுவிடக்கூடாது. நாம் எதற்காக இந்த பூமியிலே வைக்கப்பட்டிருக்கிறோம், நாம் இந்த பூமியிலே வருவதற்கு முன்பாக நாம் எங்கிருந்தோம், எதற்காக தேவன் இந்த பூமியிலே நம்மை வைத்திருக்கிறார், நம்மை குறித்த பரலோகத்தின் திட்டம் என்ன, சித்தம் என்ன, அவைகளை ஆண்டவருடைய சிந்தை, ஆண்டவருடைய திட்டங்கள் பரலோகத்தில் இருக்கும் பொழுதே நித்தியத்தில் நாம் எதற்காக தீர்மானிக்கப்பட்டோம் என்கின்ற அறிவுகள், மேலானவைகளை தேடுங்கள், மேலானவைகளை நாடுங்கள் என்று கொலோசியர் புஸ்தகத்தில் பவுல் அப்போஸ்தலன் கத்துகிறதை நாம் பார்க்கிறோம். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்களிலே சபையானது ஆரோக்கியமான சத்தியங்களை கற்று தேர வேண்டிய அவசியத்துக்குள் வந்திருக்கிறது. கடைசி காலத்தை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் பொழுது கடைசி கால சபையிலே நடக்கிற அடையாளங்களில் ஒன்று 2 தீமோத்தேயு புஸ்தகத்தில் நீங்கள் வாசிக்க வேண்டாம், எழுதி கொள்ளுங்கள். 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது: அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவித்தனை உள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைகளுக்கேற்ற போதர்களை தங்களுக்கு திரளாய் சேர்த்து கொண்டு சத்தியத்திற்கு செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். நீயோ எல்லாவற்றிலும் மனத்தெளி உள்ளவனாயிரு, தீங்கு அனுபவி, சுவிசேஷனுடைய ஊழியத்தை உன் வேலையை சுவிசேஷனுடைய ஊழியத்தை செய், உன் வேலையை நிறைவேற்றி என்று பவுல் அங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, நாம் சத்தியத்தை நிமித்தம் தீங்கு அனுபவிக்க வேண்டி வந்தாலும், சத்தியத்தை நிமித்தம் ஒருவேளை இந்த உலகத்தின் சில நன்மைகளை நாம் இழந்தாலும், சத்தியத்தை நிமித்தம் ஒருவேளை இந்த உலகத்திலே சத்திய தாகமில்லாத சில விசுவாசிகளை நாம் இழந்தாலும், சத்தியமே நித்தியத்தை தரும் என்கின்ற தீர்க்க முடியாத நம்பிக்கையின் அடிப்படையில் இந்த கடைசி காலங்களிலே நாம் வேதத்தின் ஆழ அகல நீள உயரங்களை தூய ஆவியானுடைய உதவியோடு நாம் அலசி ஆராய்ந்து பார்க்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது. ஒத்துக்கொள்றவங்க மாத்திர கரங்களை உயர்த்தி, இதான் உங்களுடைய அல்லேலியாவா? சத்தமா ஒரு அல்லேலியா சொல்லுங்க பார்க்கலாம். எப்பவுமே சத்தமா பேசுகிற ஒரு ஊழியக்காரனை பெற்றுவிட்டு எப்போதாவது ஒரு முறையாவது சத்தமாக அல்லேலியா சொல்லாவிட்டால் அவர்களுக்கு உற்சாகமாக இருக்குமா? கர்த்தருக்கு நாங்கள் எப்பவுமே ஓடிட்டு இருக்கிற இன்ஜினு, நீங்கள் எப்பயாவது ஒரு முறை ஃபுல் பண்ணணும். அது ஃபுல் பண்ணும்போது எப்படி பண்ணணும்?
டேங்கை வந்துட்டு நீங்கள் ஃபுல் பண்ணும்பொழுது 1/2 கிலோமீட்டருக்கு ஒரு முறை 1 கிலோமீட்டருக்கு ஒரு முறை போய் பெட்ரோல் பங்க் இருக்கிற இடமெல்லாம் நிறுத்தி ஃபுல் பண்ணுவீங்களா? இல்லைன்னா ஏக்தம் ஃபுல் பண்ணிடுவீங்களா? அப்போ நீங்கள் ஒரு முறை சொல்கிற அல்லேலியா, அந்த செய்தியினுடைய அடுத்த அல்லேலியா வரைக்கும் அந்த ஆயில் வரணும், அந்த பெட்ரோல் ஓடணும், வண்டி ஓடணும், இன்ஜின் ஓடணும். புரிஞ்சவங்க மட்டும் இந்த அல்லேலியாவை ஒவ்வொரு முறையும் சொல்லணும். 2வது சத்தமா ஒரு அல்லேலியா சொல்லுங்கன்னு சொன்னா நீங்க பலவீனமானவர்கள் என்ற அர்த்தம். முதல் முறையே அல்லேலியாவை ஸ்ட்ராங்கா சொன்னா நீங்க பூர்ண புருஷர். 2வது முறை நீங்க கம்மியா சொல்லிட்டீங்க, சத்தமா சொல்லுங்கன்னு சொன்னா நீங்க இன்னும் குழந்தைங்கன்னு அர்த்தம். நீங்க குழந்தையா இருக்கிறீங்களா இல்லைன்னு சொன்னா நீங்க கன்னிகை லெவல்ல இருந்து குழந்தை லெவல்ல இருந்து கன்னிகை லெவலுக்கு டிராவல் ஆகிக்கிறீங்களா, இல்ல கன்னிகை லெவல்ல இருந்து பூரண புருஷன்ற லெவலுக்கு டிராவல் ஆயிட்டு இருக்கிறீங்களா? நீங்க சொல்ற அல்லேலியாவை பொறுத்து தான் அது இருக்குது. அல்லேலியா சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ இப்படியெல்லாம் விளக்கம் சொன்னா தான் அல்லேலியாவே நம்ம கொஞ்சம் சத்தமா கேட்க வேண்டியதா இருக்குது. இயேசு நல்லவர். சரி பிரியமானவர்களே, மறுமையின் சத்தியங்களை நாம் சரியாக அறிந்து சரியாக தெளிந்து அதில் உறுதியாக இருந்தால்தான் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை பூரணப்படும் என்பதை கடந்த வாரத்திலே நாம் தியானித்தோம். மறுமையின் சத்தியங்களை புரியாத வரைக்கும், நல்லா புரிந்து கொள்ளணும், மறுமையின் சத்தியங்கள் புரியாத வரைக்கும் நாம ஆவிக்குரிய வாழ்க்கையை இன்னும் தொடங்கவே இல்லை என்று அர்த்தம். மறுமையின் சத்தியங்களிலே பல சத்தியங்கள் நாம் அறிய வேண்டி இருக்கிறது. அதில் முக்கியமானது தேவனை பற்றிய சத்தியம். தேவனை பற்றிய சத்தியங்களை நாம் சரியாய் புரிந்து கொள்வதற்கு முன்பாக மரணத்தை பற்றிய சத்தியங்களை சரியாய் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மனிதனை பற்றிய சத்தியங்களை நாம் சரியாய் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. ஆகவேதான் கடந்த நாட்களில் கடந்த வாரத்தில் இந்த மனிதனின் மரணங்களை பற்றிய வேதம் என்ன போதிக்கிறது என்கின்ற அந்த செய்தியை நாம் தொடர் போதனையாக தொடங்கி இருக்கிறோம். சரி, வேதாகமும் 3 விதமான மரணத்தை குறித்து நமக்கு தெளிவாய் போதிக்கிறது. முதலாவது ஆவிக்குரிய மரணம். யாராவது ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை ஒரு வாசிங்க. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். மைக் யார் வச்சுக்கிறீங்களோ அவங்க வாசிங்க. ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார். நாம ரெக்கார்டில் இருக்கிறதுனால மைக் இருக்குது, மைக்கில் வாசித்தா தான் அந்த ரெக்கார்டில் சரியா. நிறைய பேர் சில நேரங்கள் நான் கேட்பேன், அல்லேலியாவே நம்முடைய வீடியோவில் கேட்க மாட்டேங்குதேன்னு. அப்புறமா தான் தெரியுது இது அந்த மாதிரி ஆப்ஷன் வச்சுருக்கிறாங்க போல இருக்குது இல்லையா. நம்ம இங்கே இருக்கிறவங்க எவ்வளோ கூட்டமாக கத்தனா கூட அதில் கம்மியாக தான் கேட்குது. ஏதோ ஒரு 10-20 பேர் உட்காந்துங்கிற மாதிரி கேட்குது. 200 பேருக்கு மேலே வந்து ஆராதனையில் உட்காந்தாலும் நம்ம வீடியோவில் பார்த்தா என்னடா இவ்வளோ ஜனங்க வந்து அல்லேலியா சத்தமாக சொன்னாங்க, ஆனால் வீடியோ கேட்கும்போது பார்த்தா அல்லேலியா சத்தமே வரலன்னு பார்த்தா அது இந்த மைக்கில் இருக்கக்கூடிய அல்லது இந்த டெக்னீஷியன்ஸில் இருக்கக்கூடிய ஒரு காரியம் போல இருக்குது. சரி, இருந்துட்டு போட்டோம். அன்புக்குரியவர்களை நல்லா கவனிங்க, தயவு செய்து கவனிங்க. இங்கே சொல்லப்பட்டிருக்கிற இந்த மரணம் என்பது சரீர மரணம் அல்ல, ஆவிக்குரிய மரணம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாக இருந்த உங்களை என்ன பண்ணாராம்? உயிர்ப்பித்தார். இங்கே சொல்லப்பட்டிருக்கிற இந்த மரணம், நாம் மரித்திருந்தோமா? மரிக்கல. ஆனால் மரணம் என்பது என்ன, அதை நான் உங்களுக்கு பின்னாடி விலைக்கு சொல்றேன். மரணம் என்பது என்ன என்பதை நான் பின்னாடி உங்களுக்கு விலைக்கு சொல்றேன். அதாவது சில காரியங்களை சொன்னதை போல வரும். சில விஷயங்கள் புரிய வைக்க வேண்டுமானால் சொன்னதையே திரும்ப சொல்ல வேண்டி வருகிறது. சில காரியங்கள் ஆழமாக நமக்கு புரிய வைக்க வேண்டுமானால் சொன்னதையே திரும்பவும் சொல்ல வேண்டியதாக இருக்கிறது. இப்பொழுது சொல்லப்பட்ட இந்த வாசிக்கப்பட்ட ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனமோ எபேசியர் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனமோ சொல்லப்பட்டிருக்கிற இந்த மரணம் என்பது பிசிக்கல் டெத் அல்ல, சரீர பிரகாரமான மரணம் அல்ல, இது ஆவிக்குரிய மரணம். சரி, 2வது மரணம் சரீர மரணம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை ஒரு வாசிங்க. ஆதியாகமம் 3:19 வாசிங்கம்மா. நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் நீ பூமிக்கு திரும்ப மட்டும் உன் முகத்தின் வேர்வையால் ஆகாரம் புசிப்பாய், நீ மண்ணாயிருக்கிறாய் மண்ணுக்கே திரும்புவாய். யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை நாம படிச்சோம் அப்படின்னு சொன்னா அங்கேயும் இந்த சரீர மரணத்தை குறித்து
இயேசு கிறிஸ்துவின் சகோதரனாகிய யாக்கோபு எழுதி வைத்திருக்கிறார். யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். அப்படியே ஆவி இல்லாத சரீரம் செத்ததாய் இருக்கிறது போல கிரியை இல்லாத விசுவாசமோ செத்ததா. ஆவி ஒரு சரீரத்தை விட்டு ஜீவ ஆத்துமா வெளியே வந்து விட்டால் அந்த சரீரம் செத்தது. அதுதான் இன்றைய உலகம் பார்த்து கொண்டிருக்கிற மரணம். நன்றாய் கவனிங்க. முதல் மரணம் ஆவிக்குரிய மரணம், ஆதியாகமம் 2:17, எபேசியர் 2:1. இரண்டாவது மரணம் சரீர மரணம், ஆதியாகமம் 3:19, யாக்கோபு 2:26. மூன்றாவதாக நித்திய மரணம். ரோமர் 6ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை நாம் ஒருவர் வாசிக்கலாம். நான் உங்களுக்கு பின்னாடி விளக்கத்துக்கு வரேன். 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை 23ஆம் வசனத்தை நாம் ஒருவர் வாசிக்கலாம். பாவத்தின் சம்பளம். இந்த மரணம் என்பது ஆவிக்குரிய மரணத்தையும் குறிக்காது, சரீர மரணத்தையும் குறிக்காது. இது நித்திய மரணத்தை குறிக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தையும் நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் கொலைபாதகரும் விபசாரக்காரரும் சூன்யக்காரரும் விக்கிரகாரானைக்காரரும் பொய்யர் அனைவரும் 2ஆம் மரணமாகிய அக்கினி கந்தகம் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள். அதே போல வெளிப்படுத்தும் விசேஷம் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன், ஜெயங்கொள்ளுகிறவன் 2ஆம் மரணத்தினால் சேதப்படவில்லை என்று எழுது. அன்புக்குரியவர்களே, நல்லா கவனிங்க. நீங்க கவனிக்கிறது தான் கர்த்தர். எந்த அளவுக்கு நீங்க கவனிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு கர்த்தர் உங்கள் இருதயங்களே பரிசுத்த ஆவியானவர் கொண்டு வேலை செய்வார். கர்த்தருக்கு. ஆகவே கவனிங்கள், கவனமாய் கவனிங்கள். 3 விதமான மரணத்தை குறித்து வேதம் தெளிவாய் நமக்கு போதிக்கிறது. ஒன்று என்ன? ஆவிக்குரிய மரணம். ஆவிக்குரிய மரணம் என்பது நம்முடைய ஆவியும் தேவனுடைய ஆவியும் தொடர்பு இல்லாமல் போவது. ஆவிக்குரிய மரணம் என்பது தேவனோடு உள்ள உறவு துண்டித்து போவது. செசேஷனல் ஆஃப் கம்யூனிகேஷன். தேவன் ஆவியாயிருக்கிறார், மனிதன் தேவனால் சிருஷ்டிக்கப்பட்ட ஆவியாயிருக்கிறான். ஆக்சுவலா மனிதன் யாரு? நல்லா கவனிங்க. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 26, 27 நாம் வாசிக்கும் பொழுது நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 26, 27 ஆகிய வசனங்களை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள் என்றார். 27ஆம் வசனத்தை கவனிங்க. தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். தேவ சாயல் என்ன? தேவன் ஆவிக்குரிய மேனியோடு இருக்கிறார். தேவன் ஆவியின் மேனியோடு இருக்கிறார். அவர் மனிதன் காண்கிற மனிதர்களாய் இருக்கிற நம்முடைய மேனியை போன்றவர் அல்ல. நம்மை போல கண்ணு, காது, மூக்கு, வாய், பல்லு உடையவராக தேவனை கற்பனை பண்ணக்கூடாது. தேவன் ஆவியாயிருக்கிறார். அப்படியானால் மனிதனை தேவன் தன்னுடைய சாயலாக சிருஷ்டித்தார் என்று சொன்னால் அந்த சாயலின்படி சிருஷ்டிக்கப்பட்டது சரீரம் அல்ல, தேவனுடைய சாயலின்படி சிருஷ்டிக்கப்பட்டு நம்முடைய உள்ளாகிய ஆவிக்குரிய மனிதன். இப்ப 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல, ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல படிச்சோம்னு சொன்னா, தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசிலே ஊதினார், மனுஷன் ஜீவாத்துமாவாய் மாறினான் என்று வேதம் சொல்லுகிறது. நன்றாய் கவனிங்க. 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்துல உள்ளான மனிதனை தேவன் சிருஷ்டிக்கிறார். ஒன்றுமில்லாமல் இருந்து அழியா தன்மையுடைய தேவ சாயலின்படியான ஆவியின் மனிதனை தேவன் சிருஷ்டிக்கிறார். நிஜ மனிதனை தேவன் சிருஷ்டிக்கிறார். 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல மண்ணினாலே ஒரு சரீரத்தை உருவாக்கி, அதாவது ஃபார்ம்ட். ஆங்கிலத்தில் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம், God created man and woman his own image and character. ஆனா 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா God formed man, மனிதனை அதாவது உருவாக்குகிறார். ஒரு சரீரத்தை உருவாக்கி தேவன் தன்னுடைய சாயலின்படி சிருஷ்டித்த அந்த மனிதனை கொண்டு வந்து
இந்த உண்டாக்கப்பட்ட சரீரத்திலே வைக்கிறார். அப்படியானால் நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள், மனிதன் யாராய் இருக்கிறான். அன்புக்குரியவர்களே, ஒருவேளை இந்த செய்தியை கிறிஸ்தவர்களாகிய நீங்கள் கேட்கலாம், அல்லது கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்கள் இந்த செய்திகளை கேட்கலாம், அல்லது ஒருவேளை கடவுளே இல்லை என்கிறவர்கள் இந்த செய்தியை கேட்கலாம். நீங்கள் யாராய் இருந்தாலும் சிந்தனையோடு சற்று சிந்தித்து இந்த செய்திகளை கேட்கும்படி உங்களை அன்பாய் நான் பட்சமாய் கேட்டுக்கொள்கிறேன். மனிதன் தேவனுடைய சாயல், ஆனா சரீரம் மண்ணின் சாயல். மண்ணின் சாயல் இந்த உடலை குறிக்கிறது, தேவ சாயல் உள்ளான மனிதனாகிய ஆவி ஆத்துமாவை குறிக்கிறது. இப்போ தேவனோடு உறவாடி கொண்டிருந்த, தேவனோடு இந்த ஆவிக்குரிய நிலையில உறவாடி கொண்டிருந்த ஆதாமையும் ஏவாளையும் பார்த்து ஆண்டவர் சொன்னாரு, இந்த கனியை நீ புசிக்கும் நாளில் ஆவிக்குரிய நிலையில உன்னோடு உறவாடி, நம்ம சரீரத்தில் வைக்கப்பட்டிருந்தாலும் நாம் தொழுது கொள்வது நம்முடைய ஆவியினாலே தேவனை தொழுது கொள்கிறோம், நம்முடைய ஆவினாலே கர்த்தரை தொழுது கொள்கிறோம். ஆகவேதான் யோவான் 4:24-25 இயேசு சொல்லும் பொழுது, தேவன் ஆவியாயிருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்களும் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்று போதித்தார். அப்படியானால் மனிதனுடைய சரீரத்தின்படி அல்ல, தேவனுடைய மனிதனுக்கு கொடுத்திருக்கிற ஆவியின்படி நாம் தேவனை தொழுது கொள்ளுகிறோம். அப்படி தேவனோடு தொடர்பு இருக்கும் பொழுது அந்த மனிதன் தேவனோடு உயிர்ப்பிக்கப்பட்ட நிலை இருக்கிறான். ஆனால் பாவம் செய்த பொழுது ஆதாமும் ஏவாளும் தேவன் விலக்கி வைத்த கனியை புசித்த பொழுது ஆண்டவருக்கும் அவர்களுக்குமாய் இருந்த உறவு, அந்த தொடர்பு, அந்த ஐக்கியம் அறுந்து போனது. அதுதான் ஆவிக்குரிய மரணம். இருக்கிறீங்களா? ஆவிக்குரிய மரணம். இப்ப பாவத்தின் சம்பளம் என்னவா? இப்ப நம்ம மறுபடியும் நாம எங்க வருவோம்? நீங்க ரோமர் 6:23 வாங்க. ரோமர் 6:23. பாவத்தின் சம்பளம் மரணம். எசேக்கியேல் 18:20 நீங்க படிச்சீங்கன்னு சொன்னா, பாவம் செய்கிற ஆத்துமாவோ சாகும். சிந்திக்கிறீங்களா? ஐயா, ரோமர் 6:23 படி பாவத்தின் சம்பளம் மரணம். எசேக்கியேல் 18:20 படி பாவம் செய்கிற ஆத்துமாவோ சாகும். இப்ப நமக்கு ஒரு விஷயம் புரியணும், பாவம் என்றால் என்ன? சபையே, தேவ ஜனமே, உலக கிறிஸ்தவர்களே, உண்மை கிறிஸ்தவர்களே, உண்மை கிறிஸ்தவத்தை புரிந்து கொள்ள பாரப்படுகிறவர்களே, வேதத்தின்படி பாவம் என்றால் என்ன என்பதை புரிந்து கொள்ளுங்கள். யோவான் 16:8-9 நாம் வாசிக்கும் பொழுது, யோவான் 16:8-9 நான் உங்களுக்காய் வாசிக்கிறேன். அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். அவர்கள் என்னை விசுவாசியாதபடியினாலே பாவத்தை குறித்தும். அப்படியானால் பாவம் எது? இயேசு கிறிஸ்துவை இரட்சகர் என்று ஏற்றுக்கொள்ளாதது பாவம். இயேசு கிறிஸ்துவை தேவன் என்று ஏற்றுக்கொள்ளாதது பாவம். இயேசு ஒருவரே பரலோக வழி என்பதை ஒத்துக்கொள்ளாததுதான் பாவம். அன்புக்குரியவர்களை கவனிங்க. இந்த கூட்டத்தில், இந்த சபையில் திரளாய் கூடி வந்திருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் இன்றைக்கு பேசுகிறார். ஒருவேளை இந்த செய்திகளை தூரத்திலிருந்து கேட்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் பேசுகிறார். எது பாவம்? எது மன்னிக்க முடியாத பாவம் என்றால், இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பது மன்னிக்க முடியாத பாவம். இயேசுவை தேவன் என்று அறிக்கை பண்ணாதிருப்பது மன்னிக்க முடியாத பாவம். இயேசு ஒருவரே பரலோகத்துக்கான வழி, இயேசு ஒருவரே பரலோகத்துக்கான சத்தியம், இயேசு ஒருவரே பரலோகத்தின் ஜீவன் என்பதை யார் ஒருவர் ஏற்று அறிக்கை பண்ணாமல் இருக்கிறார்களோ அதுதான் மன்னிக்க முடியாத பாவம். எபேசியர் 2:1 மறுபடியும் நாம வாசிக்கலாம் வாங்க. எபேசியர் 2:1 படி வேதம் பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார். எபேசியர் 2:1 அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும்
மரித்தவர்களாய் இருந்த எபேசு சபை பட்டணத்தை பார்த்து சொல்லுகிறார். எபேசுவிலே விசுவாசிகளானவர்களை பார்த்து சொல்லுகிறார். எபேசுவிலே மீட்கப்பட்ட ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார். எபேசுவிலே உயிர்ப்பிக்கப்பட்ட ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார். குறிப்பாக ரட்சிக்கப்பட்டவர்களை பார்த்து சொல்லுகிறார். ஒரு காலத்திலே நானும் நீங்களும் பாவத்திலே அக்கிரமத்திலே மரித்து கிடந்தோம். இருக்கிறீங்களா? பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து இருக்கிறீங்களான்னு கேளுங்களேன். நல்லா இருக்கிறீங்களா? இருக்கிறீங்களான்னு மொட்டையாக கேட்காதீங்க. நல்லா இருக்கிறீங்களான்னு கேளுங்க. கேளுப்பா, பக்கத்தில் பிரதராக இருந்தாலும் கேளுங்க. சும்மா டே நல்லா தான் இருக்கிறியாடா தாமஸ, தயாலு நல்லா இருக்கிறியாப்பா, சோத்திரம் அப்பா. சரி, கீழே நிறைய பேர் வந்து எவ்வளோ சேர் போட்டாலும் ஒரு சிலருக்கு சேரில் உட்கார பிடிக்கல போலக்குது. கர்த்தர் நல்லவர். ஆமென். சரி, கேட்டிங்களா? பக்கத்தில் இருக்கிறவங்கள நல்லா இருக்குங்களான்னு கேட்டிங்களா? அந்த அக்கா கேட்டியம்மா, நான் கேட்டிங்களா? ஒரு மாதிரி 2-3 வாரமாக சோகமாக இருந்துச்சு அந்த அக்கா. அந்த பிரதர் ஒரு மாதிரி சோகமாக இருந்தார். அவர் சோகமாக இருந்தால் பாஸ்டருக்கு தான் அவருடைய சோகம் தெரியும். நம்ம வேகமாக சர்ச்சை முடிஞ்சோமா, ஐயா இவ்வளோ ஜனங்க வரீங்க, சர்ச்சை முடிஞ்சு அடுத்த ஒரு 10வது நிமிஷத்தில் எங்கடா இந்த ஜனங்களான்னு பார்த்தா ஃபோன் 10வது நிமிஷத்தில் ஃபோன் பண்ணால் 6 தாண்டியான்றீங்க. என்ன வேகத்தில் போவீங்களே தெரியல. இயேசு நல்லவர், ஸ்தோத்திரம். அப்படியானால் பாவம் என்றால் என்ன? இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பது. நல்லா புரிந்து கொள்ளணும். இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாதவர்கள் மன்னிக்கப்பட முடியாது. இயேசுவை தேவன் என்று கன்ஃபஸ் பண்ணாதவர்கள் மன்னிக்கப்பட முடியாது. இயேசு ஒருவரே பரலோகத்துக்கான வழி என்பதை ஒத்துக்கொள்ளாதவர்கள் பரலோகம் வர முடியாது. சரி, இப்போ இந்த அக்கிரமத்தில் இருந்த நம்மை இப்போ என்ன பண்றார் ஆண்டவர்? நாம எப்போ உயிர்ப்பிக்கப்பட்டோம்? இந்த அக்கிரமத்திலிருந்து நாம எப்போ உயிர்ப்பிக்கப்பட்டோம்? 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 3ஆம் 4ஆம் வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். 1 கொரிந்தியர் 15 3ஆம் 4ஆம் வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாக ஒப்புவித்ததும் என்னவென்றால், கிறிஸ்துவானவர் வேத வாக்கியின்படி நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து அல்லேலூயா சொல்லுங்க. ஐயா, இயேசுவானவர் இந்த உலகத்துக்கு வந்து வாழ்ந்து பாடுபட்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாளில் உயிரோடு எழுந்தார் என்று நாம் விசுவாசிக்கிற அந்த நாள் வரைக்கும் நாம் மரித்திருந்தோம். விசுவாசித்து ரோமர் 10ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன். ரோமர் 10ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் முதல். இந்த வார்த்தை உனக்கு சமீபமாய் உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது என்றும் சொல்லுகிறது. இந்த வார்த்தை நாங்கள் பிரசங்கிக்கிற விசுவாசத்தின் வார்த்தையே. என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினால் அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். என்றைக்கு நீங்கள் எபேசியர் 1:13 படி 14 படி ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு, இயேசுவானவர் எனக்காக இந்த உலகத்தில் வந்தார், தேவன் என்னை மீட்கும்படியாக தம்முடைய குமாரனை இந்த உலகத்துக்கு மாம்சத்திலே அனுப்பினார், இயேசுவானவர் இந்த உலகத்திலே வந்து 33 வருடங்கள் மனிதனாக மனிதனோடு வாழ்ந்து அவர் பாடுபட்டு அவர் அடிக்கப்பட்டு ரத்தம் சிந்தி மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார் என்று நீங்கள் உங்கள் இருதயத்தில் விசுவாசித்து வாயிலே அறிக்கை பண்ணினீர்களோ, அன்றைக்கே நீங்கள் உயிர்ப்பிக்கப்பட்டாயிற்று. இதைத்தான் எபேசியர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் 5ஆம் வசனம் சொல்லுகிறது. எபேசியர் 1:2 என்ன சொல்லுகிறது? அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். எப்படியா? 4ஆம் வசனம் 5ஆம் வசனம் சொல்லுகிறது, தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தவராய் இருந்த உங்களை என்ன பண்ணாராம்? வாசிக்கிற 4ஆம் வசனம் 2ஆம் அதிகாரம் எபேசியர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் 5ஆம் வசனம். தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார், கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். அப்படியான நல்லா புரிந்து கொள்ளணும். ஆவிக்குரிய பாவத்தில் இருந்தோம். எபேசியர் 2:1 படி ஆவிக்குரிய பாவத்தில் இருந்த நம்மை தேவன் தம்முடைய குமாரனை அனுப்பினார் என்கின்ற சுவிசேஷத்தை நம் காதுகளிலே கேட்க வைத்தார்.
அவர் நமக்காக வந்து பாடுபட்டு ரத்தம் சிந்தி மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்தார் என்ற விசுவாசத்தை ஆவியானவர் மூலமாய் நமக்குள்ளே கொண்டு வந்தார். அதை நாம் அறிக்கை பண்ணும் பொழுது தேவனோடு இழந்து போன தொடர்பை, தேவனோடு இழந்து போன ஐக்கியத்தை, தேவனோடு இழந்து போன அந்த அன்பை மறுபடியுமாக நாம் இயேசு கிறிஸ்து மூலமாக பெற்றுவிட்டோம். அப்படி பெற்றவர்கள் மாத்திர கரங்களை உயர்த்தி சத்தம் உயர்த்தி இப்போ தேவ ஆவியோடு நமது ஆவி இணைந்ததே ஆவிக்குரிய உயிர்த்தெழுதல். 3 உயிர்த்தெழுதல் அடைந்தால்தான் மோட்சம் போக முடியும். 3 விதமான உயிர்த்தெழுதலை அடைந்தால்தான் மோட்சம் போக முடியும், இல்லைன்னா மோசம் தான் போக முடியும். முதல் உயிர்த்தெழுதல் ஆவிக்குரிய உயிர்த்தெழுதல். இரண்டாவது அனுதினமும் ஆத்துமாவிலே வசனத்தை கொண்டு எழுகிற உயிர்த்தெழுதல். மூன்றாவது சரீர உயிர்த்தெழுதல். ஆவி ஆத்துமா மட்டும் உயிர்த்தெழுந்தா பரதேசம் மட்டும்தான் போக முடியும். ஆவி ஆத்துமா சரீரம் உயிர்த்தெழுதல் அனுபவம் உள்ளவர்கள் தான் பரலோகம் போக முடியும். ஏதாவது விளங்குதா? சத்தியம் புரிஞ்சவங்க மட்டும். இப்ப நாம ஆவில இப்ப யாரா இருக்கிறோம்? 1 கொரிந்தியர் 15:3-4 வசனத்தின்படியும், ரோமர் 10ஆம் அதிகாரம் 8 முதல் 10 வரை உள்ள வசனங்களின்படியும், எபேசியர் 2ஆம் அதிகாரம் 4, 5 வசனங்களின்படியும் நாம் இருதயமாகிய ஆவிலை விசுவாசித்து இயேசு கிறிஸ்துவின் மூலமாக பிதாவாகிய தேவனோடு ஆவில இணைக்கப்பட்டவர்களாய் இருக்கிறோம், ஆவில உயிர்த்தெழுந்தவர்களாய் இருக்கிறோம். அல்லேலூயா சொல்லுங்க. ஆனா எபேசியர் 5ஆம் அதிகாரத்துல இப்ப நீங்க வாங்க, இப்படி உயிர்ப்பிக்கப்பட்டவர்கள் எபேசியர் 5ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 14ஆம் வசனத்தை ஒரு வாசிங்க. ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு. என்னவா ஐயா? பைபிள் படிக்கும்போது பைபிளை பாருங்க, பிரசங்கத்தை பண்ணும்போது பிரசங்கியார பாருங்க, உங்களுக்கு பிடிக்கலனாலும் பாருங்க, பரலோகம் பிடிக்கணும்னா பாருங்க. என்ன பிடிக்கணுன்ற உங்களுக்கு என்ன பிடிக்கணுன்ற அவசியமே இல்லை. பரலோகம் பிடிக்கணுமா? பரலோகத்தை பிடிக்கணும்னா நீங்க பிரசங்கத்தை பிடிக்கணும். புரிஞ்சவங்க மட்டும். பிரசங்கத்தை பிடிக்கலன்னா பரலோகத்தை பிரசங்கம் பிடிக்கணும், அப்பதான் பரலோகம் பிடிக்க முடியும். புரிஞ்சவங்க. பிரசங்கியார பிடிக்கணும்னு சொல்ல வரல. ஸ்தோத்திரம். பவுல் அப்போஸ்தலன் நான் வெட்டப்படுவேன், கட்டப்பட மாத்திரமல்ல வெட்டப்பட ஆயத்தணும்னு அந்த மக்கள் அழுதாங்க. ஏன்னா அவனுக்கு பவுல், அந்த மக்களுக்கு பவுல் மேலே ரொம்ப பாசம். கண்களை பிடிங்க கொடுக்க கூடுமானால் கொடுத்திருப்பார்களாம், கடுத்தை கொடுத்தவர்களாம். கவனிக்கிறீங்களா? முன்னாடி இருக்கிற வாலி பிள்ளைங்களாம் கவனிக்கிறீங்களா? புரியுதா? ஏதாவது புரியுதா? பிரசங்கம் பிடிக்குதா? பிரசங்கம் பிடிக்குதா? சொல்கிறதா ஊன்னு சொல்கிறதானே தெரியல பாஸ்டர். ஏதாவது புரியுதா? இப்போ ஆவில எப்போ நம்ம உயிர்ப்பிக்கப்பட்டுட்டோம்? எப்போ நம்ம இருதயத்தில் இயேசு கிறிஸ்து விசுவாசித்து நம்ம வாயில் அறிக்கை பண்ணமோ அப்போ நம்ம ஆவில தேவனோடு இணைஞ்சிட்டோம். ஆனால் இப்போ ஆவில உயிர்த்தெழுந்த நாம், தூங்குகிற நீ மரித்தோரை விட்டு எழுந்துரு. எதில் நீ எழுப்பிட்ட? எதில் நீ உயிர்த்தெழுந்துட்ட? ஆவில உயிர்த்தெழுந்துட்ட. ஆனால் இன்னும் போய் எங்க தூங்கிட்டு இருக்கிற? ஆவில செத்து போனவர்களோடு ஆவில உயிர்ப்பிக்கப்பட்டவன் தூங்கிட்டு இருக்கிறான். சாவல, செத்தவங்களோடு தூங்கிட்டு இருக்கிற. அவன் செத்துட்டவன், நீ செத்தவன் போல இருக்கிறவன், சாக செத்தவன் இல்லை. இப்போ ஒரு டெட் பாடியோடு, ஐயா நீ உயிரோடு இருக்கிற ஒரு டெட் பாடியோடு படுத்தா என்ன ஆகும்? ஏன் இந்த அமைதி என்று? ஐயா நீ உயிரோடு இருக்கிறையா, ஒரு பாடி செத்து போயிருக்குது. செத்து போயிருக்கிற ஒரு பிசிக்கலா மரணத்தை சந்தித்த, சரீர பிரகாரமா மரணத்தை சந்தித்த ஒருத்தனோடு நீ போய் சும்மா கட்டி பிடிச்சி தூங்கிட்டு இருக்கிறன்னு வச்சுக்கோ, என்ன நடக்கும் என்று கேட்டேன். பூவோடு சேர்ந்த நாறு மணக்கிற மாதிரி பணத்தோடு சேர்ந்த நீயும் பணமாயிடுவ.
நீ பொணம் இல்ல, நீ உயிரோடு இருக்கிற. அவன் செத்தவன், நீ உயிரோடு இருக்கிற. நீ உயிர்ப்பிக்கப்பட்டவன். நீ இயேசுவை விசுவாசித்து நீ அக்கிரமத்தில் இருந்தும் பாவத்தில் இருந்தும் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறவன். ஆனா எங்க போய் வாழ்ந்துட்டு இருக்கிற தெரியுமா? எங்க ஐக்கியமா இருக்கிற தெரியுமா? எங்க ஆசைப்படுற தெரியுமா? எங்க இருக்கணும்னு விரும்புற தெரியுமா? யாரோட டிராவல் பண்ணிக்கிற தெரியுமா? யாரோட கொஞ்சம் கொலாவிக்கிற தெரியுமா? செத்தவனோடு. ஆவிக்குரிய ஒரு வாஞ்சையும் இல்லாத, ஆவிக்குரிய அறிவே இல்லாத, ஆவிக்குரிய மறுமையை குறித்த கேள்விகளை உடைய, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத, இயேசு கிறிஸ்துவின் சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளாத யாராயிருந்தாலும் அவன் ஆவிலே செத்தவன் தான். அவள் யாராயிருந்தாலும் ஆவிலே செத்தவள் தான். இந்த மாதிரி இருக்கிற ஒரு அனுபவத்தை உடைய மக்களோடு, அவன் நண்பனா இருக்கட்டும், தோளானா இருக்கட்டும், தொட்டானா இருக்கட்டும், ஐயா அவன் டியர் ஃப்ரெண்டு, அவன் எந்த மாதிரியான ஆளா இருந்தாலும், அவன் எவ்வளோ பெரிய சொந்தக்காரனா இருந்தாலும், அவன் எவ்வளோ பெரிய உனக்கு உதவி செய்து உன்னை தூக்கி விட்டவனா இருந்தாலும், அவன் எவ்வளோ பெரிய உறவு முறைக்காரனா இருந்தாலும், அவள் எவ்வளவு பெரிய உறவு முறைக்காரியா இருந்தாலும், அவர்களோடு நீ ஐக்கியம் பாராட்டுவாயானால் நீ மறக்காத, அங்க அடிக்கிற நாற்றம் உன் மேல வீச ஆரம்பிச்சிடும். அந்த புழு கொஞ்சம் கொஞ்சமா அவன் மேல இருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா உன் மேல டிராவல் பண்ண ஆரம்பிச்சிடும். அந்த சந்தேகத்தின் ஆவி உனக்குள்ளே கிரியை செய்ய ஆரம்பிச்சிடும். அந்த விக்கிரகத்தின் ஆவி உனக்குள்ளே கிரியை செய்ய ஆரம்பிச்சிடும். அந்த சாபத்தின் ஆவி உனக்குள்ளே கிரியை செய்ய ஆரம்பிச்சிடும். ரட்சிக்கப்படாமல் தேவனை விட்டு தூரமா இருக்கிற ஒருத்தருடைய ஆவி யாரோட தொடர்பில் இருக்கும்? ரட்சிக்கப்படாத, தேவனோடு தொடர்பில்லாத ஒருவனுடைய ஆவி யாரோடு தொடர்பில் இருக்கும்? பிசாசோடு தொடர்பில் இருக்கிற ஒரு மனிதனோடு தேவனோடு உயிர்ப்பிக்கப்பட்ட தொடர்பில் இருக்கிற நீ தூங்கி கொண்டிருப்பாயானால் எவ்வளவு சாதகமா போயிடும் பிசாசுக்கு. இருக்கிறீங்களா? இந்த வாரம் தெரியாம வந்து மாட்டிக்கினீங்களோ? தெரியாம வந்துட்டீங்களா? இல்ல சரியான இடத்துக்கு சரியான வார்த்தை வந்துக்கிறீங்களா? அப்படி நாங்க சரியான வாரத்தில் சரியான இடத்துல வந்துக்கிறோன்றவங்க மட்டும் அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்னா புரியுதாம்மா? இந்த வாரம் தான் தெரியாமல் வந்துட்டுனா எவ்வளோ வாரத்தில் இந்த வார்த்தைகள்லாம் பேசிட்டு இருந்தார். கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி தோத்திரம் இயேசு நல்லவர். லூக்கா 9ஆம் அதிகாரம் 60ஆம் வசனம். லூக்கா 9:60. அதற்கு இயேசு, மரித்தோர் தங்களை மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும். மரித்தோர் தங்கள் மரித்தோரை என்ன பண்ணட்டும்? நீ போய் தேவனுடைய ராஜ்யத்தை என்ன பண்ணு? இயேசு கிறிஸ்து நரிகளுக்கு குழி உண்டு, ஆகாயத்து பறவைகளுக்கு கூடு உண்டு, மனுஷகுமாரனுக்கு தலை சாய்க்க இடமில்லை அப்படின்னு பிரசங்கம் பண்ணிட்டே வராரு. அதாவது தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கித்துக் கொண்டே வராரு. இதை ஒருத்தன் கேட்டுட்டே வரான். நிறைய பேர் கேட்டு வராங்க. அதில் ஒருத்தன் ஓடி வந்தனா சொல்றான், ஆண்டவரே உங்களை பின்பற்றி வர நான் தயார். அல்லேலூயா. உங்களை பின்பற்றி வர நான் தயார். ஆனா ஆனா அண்டர்லைனுங்க. ஆனா எனக்கு ஒரு முக்கியமான ஒரு கடமை இருக்குது. முக்கியமான ஒரு கடமை இருக்குது. என்ன கடமை? எங்க அப்பாவை நான் போய் அடக்கம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் உங்களை பின்பற்றேன். எப்ப அப்பாவுக்கு முன்னாடி நீ அடக்கம் ஆயிட்டேன்னா என்ன வருது? எல்லாம் கவனிக்கிறீங்களா? தெய்வத்தை எப்படி தேடணும் தெரியுங்களா? சபை கூடி வருதலை எப்படி வச்சிருக்கணும் தெரியுங்களா? ஆவிக்குரிய காரியங்களில் எப்படி நம்ம கவனம் இருக்கணும்னா, ஆம்புலன்ஸ்ல போறவனுக்கு ஹாஸ்பிட்டல் எப்படி ஒரு அர்ஜென்ட்டுக்குரிய பொருளோ அந்த மாதிரி இருக்கணும் ஆராதனைக்கு வர்றது. அப்படி இருக்கணும் ஜெபம். நீங்கள் ஆசைப்படுகிற காரியத்திற்காக உங்கள் ஆசைகளை நீங்கள் தோற்கடிக்கிறீர்களா இல்லையா? ஒரு ஊருக்கு போனோம், ஒரு இன்டர்வியூக்கு போனோம், எங்கேயாவது ஒரு பயணம் பண்ணணும்னு சொன்னா எத்தனை மணிக்கு ஏஞ்சிக்கிறீங்க? ஒன்னுத்துக்கும் உதவாத ஒரு ஆளு ஓட்டு கேட்டுக்கு வந்தாண்டா எத்தனை மணிக்கு கூட போறீங்க? ஐயோ விசுவாசி வரிஞ்சு கட்டிக்கணும், பேண்ட் போட்டு தூக்கி நின்னுக்கன்னு காப்போம் காப்போம் தேசத்தை காப்போன்ற ஒரு நாள் அப்படி ஒரு டாக்ஸ் கொடுத்திருப்பியா உன் வாழ்க்கையில? நரகத்தை நம்புகிறவன் பரலோகத்தை நம்புகிறவன் நான் சொல்றதுக்காக போராடுவான்.
ரேஷன் கடையில் போடுற ஒரு அரிசியை வாங்குறதுக்கு போய் எவ்வளவு தெளிவான நேரத்தில் நிற்கிறீங்க. போன் பண்ணி டைம் ஆயிடுச்சா, 10 நிமிஷம் தான் இருப்பாரா, நான் 9வது நிமிஷம் போய் அங்க நிக்கல. ஆராதனைக்கு கூடி வருது எப்படியா வரீங்க? நீங்க பரலோகம் போறதுக்கு நான் சொல்றேன், நீங்க 8 மணி ஆராதனைக்கு 8:30 மணிக்கு வந்தாலும் அந்த 20 ரூபா தான் போட போறீங்க. 9 மணிக்கு வந்தாலும் அந்த 50 ரூபா தான் போட போறீங்க. 9:30க்கு வந்தாலும் அந்த 100 ரூபா தான் போட போறீங்க. 9:45க்கு வந்தாலும் அந்த 200 ரூபா தான் போட போறீங்க. 8 மணிக்கு இல்லை, 7:45க்கு வந்தாலும் அந்த 100, 50, 100 அதான் போட போறீங்க. எதுக்கு நான் கத்தி கிடக்குறேன்? ஏன் கத்தணும்? எந்த நேரத்துக்கு வந்தா நீ பரலோகம் போவன் தெரிஞ்சதுனால கத்துறேன். புரிஞ்சவங்க. சின்ன சத்தை நீ நினைக்கிற, அது உன் பரிமள தைலத்தை நாரடிச்சுன்றதுனால நான் கத்துறேன். நீ இதெல்லாம் பெரிய விஷயமா, இவர் மட்டும்தான் கத்திங்க அடுப்பாரு, சரி விடு. வருகையில் வரும்பொழுது என் போதகரின் சொல்லை நான் கேளாமலும் எனக்கு உபதேசம் பண்ணினவர்களுக்கு என் செவியை சாயாமலும் போனேனே, சபைக்குள்ளும் சங்கத்துக்குள்ளும் கொஞ்சம் குறைய எல்லாத்தையுமே உள்ளானேன்னு நீ கத்தவ பத்தியா? அன்னைக்கு கத்தினாலும் ஒன்றும் பண்ண முடியாது. நீ அப்படி கத்தக்கூடாது. நீ மரணமே உன் கூறியெங்கே, பாதாளமே உன் ஜெயமெங்கே என்று எழுப்புகிற கூட்டத்தோடு சேரணுமே தவிர போற கூட்டத்தை பார்த்து ஐயோ அதமானேனே என்று நீ கத்தக்கூடாது. புரிஞ்சவங்க மட்டும் இல்லை, புரிஞ்சவங்க பரலோகம் வரும்போது என்ன அலிலியா சொல்லுங்களோ அந்த அலிலியா சொல்லுங்க பார்க்கலாம். தேவனுடைய காரியம் என்று வரும்பொழுது ஆவியில் மரித்தவர்களை கண்டுகொள்ளக்கூடாது. தேவனுடைய காரியம் என்று வரும்பொழுது மரணமே நேரிடும் என்றாலும் அதை கண்டுகொள்ளக்கூடாது. சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகோவே, ஒரே ஒரு வாய்ப்பு தரேன். நீங்கள் வணங்குகிறவங்க தேவனை வணங்காமல் நான் நிறுத்தின இந்த பொற்சலை நீங்கள் வணங்கினால் மட்டும்தான் உங்களுக்கு எக்ஸ்கியூஸ். அந்த ஒரு சின்ன ப்ரோக்ராமுக்கு தரையா பொட்டு வச்சேன். நானா எப்பவுமாவா பொட்டு வச்சுன்னு கிடக்குறேன். அந்த ஒரு சின்ன ப்ரோக்ராம் தாயா ஒரு கட்டிங்கயா, ஒரே ஒரு கட்டிங், ஒரு பெக்கா, ஒரு பெக்கு போட்டேன். ஒரே ஒரு பெக்கு தான் போட்டேன். ஒரே ஒரு ப்ரோக்ராம், சின்ன ப்ரோக்ராம்யா. ரொம்ப சோகம்யா. தாத்தா செத்துட்டாரியா. செத்தது பக்கத்து வீட்டுக்காரனா தான் பரவாயில்ல, சொந்த தாத்தா செத்துட்டாரியா. ஒரு பெக்கு தான் போட்டேன். நான் எப்பவுமே ஜாதி பார்க்க மாட்டேன் பாஸ்டர், கல்யாணத்தில் மட்டும்தான் ஜாதி பார்ப்பேன். நான் எப்பவுமே திருவிழா போக மாட்டேன் பாஸ்டர். எங்க வீட்டில் எங்க அம்மாவும் எங்க அப்பாவும் சேர்ந்து என்னை பெத்த என் தாயப்பா, என் பெத்த தாய், பெத்த தாயா இருந்தாலும் சத்தியத்துக்கு எதிரான காரியத்துக்கு கூப்பிட்டா அதை பேயா பார்க்கணும். வராது. புரிஞ்சவங்க மட்டும். மறுபடியும் மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன், தேவனையும் பரலோகத்தையும் ஜீவனையும் நம்புகிறவர்களுக்கு இது தேவதூது. தேவனையும் பரலோகத்தையும் ஜீவனையும் நம்பாதவங்களுக்கு இது போர் அடிக்கிற தூது. மரித்தோர் தங்கள் மரித்தோரை எப்படி அடக்கம் பண்ண முடியும்? எதில் மரிச்சவன் அடக்கம் பண்ணலாம்? ஆவில மரிச்சு போயிருக்கிறவங்க பங்காளிங்க, சரீரத்தில் மரித்து போயிருக்கிறவங்க அப்பனை அடக்கம் பண்ணுவாங்க. நீ வாய் மூடிக்கணும், என பின்பற்றி வாடான்னு சொல்றாரு. நீங்கள் நான் வாலிபர்களே, விசுவாச பிள்ளைகளே, ஊழியர்களின் பிள்ளைகளுக்கு சொல்லுகிறேன், ஊழியருடைய குடும்பத்தின் சொல்லுகிறேன், மூப்பருடைய குடும்பங்களுக்கு சொல்லுகிறேன், கிராம சபை தலைவர்களுக்கு சொல்லுகிறேன், தேவனுடைய சத்தத்தை, தேவனுடைய சித்தத்தை செய்ய வாஞ்சிக்கிறவர்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் நன்றாய் புரிந்து கொள்ளுங்க. நீங்கள் உயிர்ப்பிக்கப்பட்ட அனுபவத்தை உடைய குடும்பத்தை சேர்ந்தவர்கள். நீ உயிர்ப்பிக்கப்பட்ட ஆத்துமா. நீ உன் தகப்பன் உயிர்ப்பிக்கப்பட்டவர், உன் தாய் உயிர்ப்பிக்கப்பட்டவர், உன்னுடைய சந்ததி உயிர்ப்பிக்கப்பட்ட சந்ததி. நீ போய் யாரோடு பழகி கொண்டிருக்கிறாய்? யாரோடு கொஞ்சி கொள்ளாவுகிறாய்? யாரோடு ஐக்கியம் வைக்கிறாய்? யாரோடு வாழ விரும்புகிறாய்? யாரோடு எதிர்காலத்தை திட்டமிடுகிறாய்? யாரோடு உன்னுடைய நட்பை பாராட்டி கொண்டிருக்கிறாய் என்பதை சிந்தித்து பார்ப்பாயானால், இன்றைக்கு தூங்குகிற நீ மரித்த அப்படிப்பட்டவர்களை விட்டு எழுந்திரு. கர்த்தர் உன்னை கொண்டு பிரகாசமாக்குவார், உன்னை பிரகாசிப்பிக்க பண்ணுவார், உன் வாழ்க்கை செழிப்பாக்குவார்.
உன் ஆவிக்குரிய வாழ்க்கை செழிப்பாக்குவார். உன் குடும்ப வாழ்க்கை செழிப்பாகும், உன் கல்வி வாழ்க்கை செழிப்பாகும், உன் வேலை வாழ்க்கை செழிப்பாகும், உன் எதிர்காலம் செழிப்பாகும். பட்டுப்போன உன்னுடைய வாழ்க்கை துளிரும். உன்னுடைய எதிர்காலம் இந்த உலகத்துக்குரிய காரியங்களிலே முழுகை போகிற நிலைமையில் இருந்தாலும் கர்த்தர் அந்த படுகொலியில் இருந்து உன்னை தூக்கி எடுத்து தம்முடைய மகிமையான ஸ்தானத்தில் உன்னை வைத்து கண்மறையிலே உன் கால்களின் அடிகளை உறுதிப்படுத்தி உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார். நீ கீழாகாமல் மேலாவாய். அதை விட்டுட்டு இந்த நக்கல், இந்த எகத்தாளம், இந்த நையாண்டித்தனம், நாங்கள்லாம் ட்ரெண்ட்டு ஜென்சி, நாங்கள்லாம் 2K, நீங்கள் 20K, நாங்கள்லாம் PK இப்படிலாம் சொல்லிட்டு இருந்தீங்கன்னா இதெல்லாம் இந்த குப்பைகள் சொல்கிற வார்த்தைகள். குப்பைங்கிறது தெரியுமா? தூற்றுக்குடியில் மொத்தமாக சேர்த்து கொண்டு போயிட்டு களத்தில் வெளியே கொட்டி வத்தி குச்சி அவரை எரியிற குப்பைகள் சொல்கிற வார்த்தைகளை சத்தியவான்கள் சொல்லக்கூடாது, சத்தியவான்களின் சந்ததியார் சொல்லக்கூடாது. புரிஞ்சவங்க மட்டும். சிந்திக்கிறீர்களா? உயிர்ப்பிக்கப்பட்டவர்கள் மரித்தோரிடத்தில் என்ன பண்ணக்கூடாது? தூங்கக்கூடாது. மரித்தோரிடத்தில் தூங்குகிற நீ எழுந்துரு. அவனை எழுப்ப முடியுமா? அவன் எழுச்சிக்க மாட்டான். நீங்கள் யாரோடு டிராவல் பண்ணணும்னு சொன்னால் நீங்கள் உங்களை விட ஒரு மடங்காவது வசன அறிவுள்ள ஒருத்தனோடு தான் டிராவல் பண்ணணும். ஏன் பாஸ்டர் நிறைய பேர், நம்ம பாஸ்டருங்க நிறைய பேர் வரமாட்டேன்றாங்க நம்ம சபையாண்ட? அவங்க அந்த அளவுக்கு பக்தி உள்ளவர்களாய் முத்தி போயிருக்கிறார்கள் என்று அர்த்தம். கர்த்தருக்கு அன்னார் மீட்டிங் வச்சா போறாங்க, இன்னார் மீட்டிங் வச்சா போறாங்க, சைட்ல மீட்டிங் வச்சா போனாங்க, முன்னாடி மீட்டிங் வச்சா போறாங்க. நம்ம மீட்டிங் வச்சா ஏன் வர மாட்டேன்றாங்க? நம்ம மீட்டிங் வச்சா இறையல் சத்தியத்தை கத்தி குத்தி கொடறி அப்படியே கொதறி விடுகிறோம். அந்த காயத்தை எல்லாம் சந்திக்க அவர்கள் தயார் இல்லை. என்ன பேசுறான்னு அவனுக்கும் புரியாது, நமக்கும் புரியாது. பாட்டு கிறிஸ்டியன் பாட்டுங்குது. உத்து கவனிச்சாதான் ஆடுறது பிரபுதேவாவா இல்லைன்னு சொன்னா பாஸ்டான்றதே தெரியுது. டிஷர்ட்டுங்களை போட்டுக்கணும், மேடையில் ஏறிக்கணும். பொம்பளை பசங்க டிஷர்ட்டுங்களை போட்டுக்கணும், மேடையில் ஏறிக்கணும், ஜோடியா நின்னுக்கணும். எவன்டா கத்து கொடுத்தான் இதெல்லாம்? கேட்டா இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி ட்ரெண்டான். சூரியனை விட வல்லமை உள்ளது தேவனுடைய வார்த்தை. எந்த காலத்திலும் எந்த சூழ்நிலையிலும் அது செய்ய வேண்டிய காரியத்தை எந்த மனிதனுக்குள்ளும் செய்து முடிக்க வல்லமை உள்ளது. பவுலுக்குள்ள இருந்த பாரம் இன்றைக்கு நமக்குள்ள இல்லையா? அந்த பாரத்தை கொண்டு வந்து வச்சது யாரு? ஆவியில உயிர்ப்பிக்கப்பட்டவர்கள் எல்லாம் கரங்களை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். தூங்குகிற நீ உயிர்ப்பிக்கப்பட்டவன், செத்தவன் இல்லை. ஆனால் நீ செத்தவர்களோடு தூங்கி கொண்டிருக்கிற நீ தேவனுடைய காரியம் என்று வரும்போது எழும்பு. உன் தூசியை உதறிவிட்டு எழும்பு. எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். இப்படியே சாதாரணமாக இருந்துட்டு உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வெற்றிகரமாக நீங்கள் அமைச்சிட முடியும்னு நினைக்காதீங்க. சரி, இப்போ லூக்கா புஸ்தகத்தில் ஒரு சம்பவம் இருக்கிறது. அதை தியானிச்சுட்டு நம்ம கடந்து போகலாம். லூக்கா 15ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்துக்கு வாங்க. லூக்கா 15:24. என் குமாரனாகிய இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமற் போனான், திரும்பவும் காணப்பட்டான் என்றான். அப்படியே அவர்கள் சந்தோஷப்பட தொடங்கினார்கள். மைக் அங்கே கொடுத்துட்டீங்களோ? மைக் இங்கே இருக்குதா? மைக் நீ வச்சுக்கிறியாம்மா? ஸ்தோத்திரம். சரி, இப்போ இளையகுமாரன் அந்த ப்ராட்டிக்கல் சன் சம்பவத்தில் இளையகுமாரன் செத்து போயிட்டானா உயிரோடு இருந்தானா? சின்ன பிள்ளைங்களாம் நிறைய பிள்ளைங்க வந்தாவே இந்த தொல்லை இருக்குது இல்லையா? ஸ்தோத்திரம். நல்லா கவனிக்கிறீங்களா? நல்லா ஸ்தோத்திரம். இளையகுமாரன் உயிரோடு இருந்தானா செத்து போயிருந்தானா? இல்லை, உயிரோடு தான் இருந்தான். எதில் உயிரோடு இருந்தான், எதில் செத்து போயிருந்தான்? அதாவது 15:32 வாசித்தீங்கன்னா அங்க ஒரு வசனம் இருக்குது. உன் சகோதரனாகி இவனோ மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான். அல்லேலூயா சொல்லுங்க.
அப்படியானால் இங்கே சொல்லப்பட்டிருக்கிற மரணம் என்பது தகப்பனை விட்டு பிரிந்திருப்பது. தகப்பனையும் தாயை விட்டு, நான் சொல்றேன் பாருங்க அன்புக்குரியவர்களே, பக்தியுள்ள தாயும் தகப்பனையும் பெற்றவர்கள் பாக்கியவான்கள். ஜெபிக்கிற தாயும் தகப்பனையும் பெற்றவர்கள் பாக்கியவான்கள். தேவனுக்கு பயப்படுகிற தகப்பனையும் தாயும் பெற்றவர்கள் பாக்கியவான்கள். 1996 17 வயது இளைஞனாக நான் வேதாம கல்லூரிக்கு போனேன். எனக்கு லீவ் விட்டாங்க, கிறிஸ்மஸ் லீவ் விட்டாங்க. நான் திரும்பி வந்தேன். எங்கள் அப்பா அம்மா ரட்சிக்கப்பட்டிருந்தாங்க. அந்த அனுபவத்தோடு இருக்கும்போது நான் பைபிள் காலேஜ், அதாவது நான் பைபிள் காலேஜ் போயிட்டேன். அவங்க ரட்சிக்கப்படுற அந்த தொடக்கத்திலேயே நான் பைபிள் காலேஜ் போயிட்டேன். திரும்பி வரேன், கிறிஸ்மஸ் லீவு, ஏறக்குறைய ஒரு 15-20 நாள் கிறிஸ்மஸ் லீவு, ஒரு 15 நாளுக்கு மேலே. பொதுவாகவே 4 மணிக்கு அங்கே பைபிள் காலேஜில் எல்லாம் 4 மணிக்கு, என்னுடைய வாலிபத்தின் ஆரம்ப காலங்களில் இன்றைக்கி வரைக்கும் அந்த பழக்கம் கர்த்தருடைய கிருபையில் இருக்குது. ஏறக்குறைய 4-4:30 மணிக்கு எழுந்து கொள்கிற பழக்கம் இன்றைக்கி வரைக்கும் இருக்குது. நான் 4 மணிக்கு ஏஞ்சிக்கிறேன். எங்கள் அப்பா அம்மா எனக்கு முன்னாடி முழங்கால நின்னுங்கிறாங்க. ஐயா, அவங்களுக்கு ஆ என்பது எப்படி இருக்கணும் தெரியாது, கா என்பது எப்படி இருக்கணும் தெரியாது. அவங்களுக்கு 2 பேரும் முழங்கால நிற்கிறாங்க. ரொம்ப ஒரு சின்ன வீட்டில் பிறந்த வளர்ந்தவனா, ரொம்ப ஒரு சின்ன வீடு என் வீடு. அதாவது 2 போர்ஷனாக இருக்கும். முன்னாடி இருக்கிறது 7க்கு 8 இருக்கும், 7-8 இருக்குமா, ஏசு வரும்போது 7-8 இருக்குமா முன்னாடி. அந்த பக்கங்கிறது ஒரு 7-8 இருக்கும், அவ்வளோதான். 7 அடி அகலம், 8 அடி நீட்டு ஒரு பக்கம், மொத்தமே 16. அது 7க்கு 16, 4, 8, 8 கரெக்டு தான். நான் அந்த பக்கத்தில், அது ஒரு சென்டரில் கதவும் பாருங்கள், ப்ராப்பர் கதவும் கிடையாது. அந்த பக்கத்தில் நான் படுத்துட்டு இருக்கிறேன், இந்த பக்கத்தில் எங்கள் அம்மா அப்பா படுத்துட்டு இருக்கிறாங்க. நான் ஜபத்துக்காக ஏஞ்சிக்கினா எனக்கு முன்னாடி முழங்கால் படிட்டுன்னு ஜெபம் பண்ணிங்கிறாங்க. ஆண்டவரே, என் பிள்ளைய நான் ஊழியத்துக்கு உப்பு கொடுத்துட்டேன் ஆண்டவரே, என் பிள்ளைய நீங்கள் ஆசீர்வதிக்கணும் ஆண்டவரே. அவங்களுக்கு தெரிஞ்சு ஏதோ அவங்களுடைய மொழியில் பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்படி தாரையாக அழ ஆரம்பிச்சிட்டேன். என்ன தெரியுமா, ஏன் தெரியுமா, எங்கள் அப்பா அம்மா என்னை பெருசாக படிக்க வைக்கல. எங்கள் அப்பா அம்மா என்னை பெருசாக எந்த ஒரு 25 ரூபாய் மதிப்புள்ள ஒரு சொத்தை எங்கள் அப்பா அம்மா எனக்கு சேர்த்து வைக்கல. ஆனால் நான் சொல்கிறேன், நன்றியுள்ள இதயத்தோடு நான் அவர்களுக்காக அன்றைக்கு நான் கண்ணீர் விட்டேன். ஆண்டவரே, நான் இன்றைக்கும் சில நேரங்களில் இவ்வளோ மகிமையான ஒரு சபையை கட்டியிருக்கிறோம். இவ்வளோ மகிமையான கிளை சபைகளுக்காக அநேக இடங்களில் கர்த்தருடைய கிருபையினால 3-4 இடங்களில் கிளை சபைகளுக்காக இடங்கள் வாங்கப்பட்டிருக்கிறது. இவ்வளோ மகிமையான காரியங்களை பிள்ளைகளுக்காக செய்கிறோம். இவ்வளோ மகிமையான காரியங்களை உடன் ஊழியர்களுக்காக செய்ய யோசிக்கிறோம். இவ்வளோ செலவுகள் பண்ணிட்டு இருக்கிறோம். அதுக்கெல்லாம் ஒரு சின்ன காரணமாக இன்றைக்கும் நான் நினைக்கிறது என்ன தெரியுமா, ஆண்டவரே, என் தாய் தகப்பன் அன்றைக்கு ஜெபித்தார்களே, அந்த ஜெபத்தினுடைய ஏதோ ஒரு புண்ணியம் என்னை தாங்குகிறது என்று நான் இன்றைக்கு நினைக்கிறேன். ஜெபிக்கிற தகப்பனையும் தாயையும் பெற்றிருக்கிற பிள்ளைகள் பாக்கியவான்கள். ஜெபிக்கிற சகோதரனை பெற்றிருக்கிற பிள்ளைகள் பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். உங்களை நித்தியத்துக்கு நேராக உங்களை செதுக்குகிற ஊழியக்காரனை பெற்றிருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். உன் தகப்பனையும் உன் தாயையும் வயதாகும் பொழுது அவர்களை கனம் பண்ணு. அவர்கள் வயதாகும் போது அவர்கள் என்ன பண்ணாத, அசட்டை பண்ணாதே. இந்த இளையகுமார் என்ன பண்றான், தகப்பனோடு உள்ள உறவை, ஏன்னா அவனுக்கு ஜாலியா வாழணும். இளையகுமாரனுக்கு பிரச்சனை என்ன, அப்பா நீ எங்க சுத்தினாலும் வந்து நீ பரலோகத்தில் தான் நிற்க போற. ஆனா நீ 30 மார்க்கா 60 மார்க்கா 100 மார்க்கான்னு நீ தீர்மானிக்கும் பொழுது டைம் ரொம்ப வேஸ்ட் பண்ணிட்டேனா. 30 மார்க்கு பாஸ் பண்ணி பார்டரில் வந்து பாஸ் பண்ணி, பார்டரில் பாஸ் பண்ணா நட்சத்திரத்தை போல தான் இருப்ப, வந்துருவேன், பரலோகம் வந்துருவேன். நீதிமான்களின் சந்ததி கைவிடப்படாது. அல்லேலூயா சொல்லுங்க. வாலிபனே, வாலிப மகனே, நீ வந்துருவ. ஆனா நீ மகிமையான இடத்துல வரணும்னு போராடிட்டு இருக்கிறோம். நீ 30 அல்ல 60 அல்ல 100ஆக பலன் கொடுக்க வேண்டும் என்று போராடுகிறோம். இளையகுமாரன் தகப்பனை விட்டு பிரிந்திருந்ததை தகப்பன் என்ன சொன்னா, மரித்திருந்தான். அப்படியானால் தேவனோடு உள்ள உறவை இழந்திருப்பதுதான் மரணம். தகப்பனோடு உள்ள உறவை விட்டு பிரிஞ்சிட்டான். இப்ப அவனுக்கு என்ன தெரிஞ்சிச்சான், 15ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல, லூக்கா 15:17, அவனுக்கு புத்தி தெளிந்த பொழுது
இன்றைக்கு நமக்கு ஒரு உயிர்த்தெழுதல் தேவை என்றால் அந்த உயிர்த்தெழுதல் எந்த உயிர்த்தெழுதல்? ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டுட்டோம். ஆத்துமாவிலே புத்தி, அறிவு, மனம், சிந்தனையாகி ஆத்துமா இன்றைக்கு உயிர்ப்பிக்கப்பட வேண்டியது அவசியம். அவனுக்கு புத்தி தெளிந்த பொழுது, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். கவனிங்க சகோதரனே, சகோதரியே, உன்னுடைய புத்தி இன்னைக்கு தெளியணும். உன் ஆத்துமா இன்னைக்கு உயிர்ப்பிக்கப்படணும். உன் ஆத்துமா இன்றைக்கு உன் ஆவியோடு இணைந்து சரீரத்துக்கு எதிராக எழுப்பி நிற்குமானால், அல்லது உலக மாம்ச பிசாசுக்கு எதிராக எழுந்து நிற்குமானால், நீ தகப்பன் வீட்டுக்கு திரும்பி வருவது உனக்கு பிரச்சனையா இருக்காது. ஜாலியா இருந்த உலகம் உன்னை காலி பண்றதுக்கு தான் ஜாலியா இருக்குது, மறக்காத. ஜெபிக்காத உன்னுடைய நண்பன், ஜெபிக்காத உன்னுடைய அந்த ஃப்ரெண்ட் சர்க்கிள், ஜெபிக்காத அந்த உறவுகளுடைய அந்த கூட்டம், ஜெபிக்காத அந்த சிநேகிதர்கள், அந்த உறவினர்கள், அந்த சூழ்நிலைகள் உங்களுக்கு இதமா தெரியும். ஜெப கூட்டம் எப்ப பார்த்தாலும் ஜெபம், எப்ப பார்த்தாலும் பிரேயரு, எப்ப பார்த்தாலும் பைபிள். அதுவும் நம்ம பாஸ்டர்கிட்ட மாட்டிடக்கூடாது. அம்மா 1.5 மணி நேரம் போனில் மாட்டினா கூட 1.5 மணி நேரம் அந்த அதிகாரம் எடு பிரதர், இந்த அதிகாரம் எடு பிரதர், அது என்ன சொல்லுது பிரதர், இது என்ன சொல்லுது பிரதர், அப்பா ஐயா அப்படின்ற மாதிரி பேசுவார். கர்த்தருக்கு அவன் புத்தி தெளிந்த பொழுது அவன் தகப்பன் வீட்டுக்கு நேராக மனதை திருப்பினான். யூதாஸ் பாவம் செய்தான், பேதுருவும் பாவம் செய்தான். யூதாஸ் என்ன பாவம் செஞ்சான்? எனக்கு சத்தியமா இயேசு தெரியும்னு சொன்னான். யூதாசு சத்தியமா இயேசு தெரியும்னு சொன்னான். பேதுரு சத்தியமா இயேசு தெரியாதுன்னு சொன்னான். 2 பேர்ல யார் அயோக்கிய பையன் சொல்லுங்க பார்க்கலாம்? இயேசுவை தெரியும்னு சொன்னவன் அயோக்கியனா, இயேசுவை சத்தியமா தெரியாதுன்னு சொன்னவன் அயோக்கியனா? உயிருக்கு பயந்தவன் பேதுருவா யூதாசாங்க? நாண்டு கொண்டு செத்தவன் பேதுரு பாருங்க. உயிருக்கு பயந்து பொம்பளை, வேலைக்கார பொம்பளை கிட்ட, ஏய் சத்தியமா யார், வாய் மூடு, யார் நீ, எனக்கு இயேசு தெரியவே தெரியாது. தண்டிக்கப்பட வேண்டியவன் யாரு? பேதுரு தானே. ஆனா மனஸ்தாபப்பட்டான். 2 பேரும் மனஸ்தாபப்பட்டாங்களா இல்லையா? வாய்க்கு வந்ததை வளரக்கூடாது, மூத்த விசுவாசியம் மண்டியம், ஸ்தோத்திரம். பேதுரு மனஸ்தாபப்பட்டானா இல்லையா? மனம் கசந்து அழுதானா இல்லையா? அழுதான். யூதாஸ் மனஸ்தாபப்பட்டானா இல்லையா? குற்றமற்ற ரத்தத்தை நான் காட்டி கொடுத்து மனஸ்தாபப்பட்டானா இல்லையா? ஆனால் வர வேண்டியவர்கிட்ட வரலப்பா. நீ செய்த பாவத்தின் அளவல்ல பெருசு. நீ வர வேண்டியவர்கிட்ட வராமல் போயிட்டியானா நீ தண்டிக்கப்பட்டுருவ, மறந்துடாத. துன்மார்க்கன் தன் வழிகளையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவான். அவர் மன்னிக்கிறதுக்கு தயப்பெருத்திருக்கிறாராம். அவர் உனக்கு இரக்கத்தை காட்ட தயப்பெருத்திருக்கிறார். அவன் திரும்பி மனஸ்தாபப்பட்டானே தவிர வர வேண்டியவர்கிட்ட வராம போயிட்டான். வர வேண்டியவர்கிட்ட வந்திருந்தா, நான் சொல்றேன், 12 அப்போஸ்தலர்களை ஒருத்தனா யூதாஸ் இருந்திருப்பான். வர வேண்டியவர்கிட்ட வா, தூங்குகிற நீ எழுச்சிக்கோ. தகப்பனை விட்டு பிரிந்திருக்கிறியா? சத்தியத்தை விட்டு பிரிந்திருக்கிறியா? உபதேசத்தை விட்டு பிரிந்திருக்கிறியா? வேத பாட வகுப்பை விட்டு பிரிந்திருக்கிறியா? ஊழியர்களோடு ஆதியில் கொண்டிருந்த அந்த ஐக்கியத்தை விட்டு பிரிந்திருக்கிறியா? ஊழியர் குடும்பத்தோடு இருந்த ஆதியில் கொண்டிருந்த அந்த அன்பு உனக்கு தனிஞ்சு போயிருக்குதா? பேசி தீர்த்துக்கலாம், வா. இல்ல நான் அங்கே தான் நிற்பேன். நீ அங்கே இருந்தியானா நீ ஆபத்துக்குள்ள போயிடுவ, மறந்துடாத. நான் இருக்கிற மாதிரியே தான் இருப்பேன். நான் யார் தெரியுமா? நான் யார் தெரியுமா? நான் யார் தெரியுமான்னு சொல்லிட்டு நரகத்துக்கு நேரா போய்ங்கிற நீயே பெரிய ஆளு நெஞ்சு நிமித்துறான். நான் யார் தெரியுமான்னு சொல்லிட்டு பரலோகத்துக்கு நேரா போய்கின்னு கூப்பிட்டு போறவன் எவ்வளவு பெரிய ஆளா இருப்பான்? பூமிக்குரிய கண்ணோட்டத்தில் தான் உன் பணம் பெருசு. பூமிக்குரிய கண்ணோட்டத்தில் தான் உன் பதவி, பட்டம், உன் ஆஸ்தி, அந்தஸ்துகள்லாம் பெருசு. பரலோக பார்வையில வேதம் சொல்லுகிறது, பூமியிலே மேன்மையாய் எண்ணப்படுகிற தேவனுக்கு முன்பாக எப்படி இருக்குதான்? எப்படி இருக்குதான்? அருவருப்பா இருக்குதான். அருவருப்புகளை குவித்து கொண்டிருக்கிற நீங்களே மாற நிமித்தி உலகத்தில் நாங்கள் யார் தெரியுமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் யார் தெரியுமா? நாங்கள் பரலோக வாசிகள். நம்முடைய குடியிருப்போ அங்கே இருந்து நம்முடைய ரட்சகராக இருக்கிற இயேசு, நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். பரலோகத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் தான் மாற நிமித்தி பேசணும்.
கர்த்தாவே சொல்லும், மேலே இருக்கிறவர் சொல்கிறத கீழே இருக்கிறவங்க கேட்கணும், புரிஞ்சவங்க மட்டும். மேலே இருக்கிறவர் சொல்கிறத கீழே இருக்கிறவங்க கேட்கணும், புரிஞ்சவங்க. நின்னுங்கிறவர் சொல்கிறத உட்காந்துங்கிறவங்க கேட்கணும். தகப்பன் வீட்டுக்கு இவன் திரும்பி வந்தான். புத்தி தெளிந்த பொழுது அவனுக்கு புத்தி எப்படி தெரிஞ்சிச்சு? எதனால புத்தி தெரிஞ்சிச்சு தெரியுமா? சம்பவத்தால் அவனுக்கு புத்தி தெரிஞ்சிச்சு. அவனுக்கு புத்தி சம்பவத்தால் தெளிந்தது. நாம சம்பவத்தால் புத்தி தெளியணும்னு ஆசைப்படுறீங்களா, இல்ல சத்தியத்தாலே புத்தி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? ஏதாவது ஒன்று நீங்க நொந்து போற மாதிரி, நூக்கால் ஆகிற மாதிரி, நீங்க கெட்டு குட்டி அப்படியே வெந்து வேக்காட ஆயின பிற்பாடு புத்தி தெளிஞ்சு தகப்பன் வீட்டுக்கு வர போறீங்களா, சத்தியத்தாலேயே உங்க புத்தி தெளிஞ்சணும்னு விரும்புறீங்களா? நான் பேசுறது புரிஞ்சுச்சா? பிள்ளைங்களுக்கெல்லாம் புரியுதா? பெரியவங்களுக்கெல்லாம் புரியுதா? எப்ப வாலிபர்களே புரியுதா? திரளான சகோதரர்களே புரியுதா? ஐயா, அவனை போல எல்லாத்தையும் இழந்து, சுகத்தை இழந்து, ஆரோக்கியத்தை இழந்து, பணத்தை இழந்து, அறிவை இழந்து, மதிப்பை இழந்து, மரியாதை இழந்து, கடைசியில எங்க போய் வந்தானா? பண்ணி சாப்பிட்ற சாப்பாடு கூட அவனுக்கு கிடைக்கலையா. இந்த லெவலுக்கு வந்த பிற்பாடு சம்பவங்களால் புத்தி தெளிந்தது அவனுக்கு. அந்த மாதிரி நடந்த பின்னாடி என் புத்தி தெளிஞ்சா போட்டோம் பாஸ்டர் அப்படின்றீங்களா? இல்ல, சத்தியத்தாலே என் புத்தி நீங்க தெளியட்டும்னு நினைக்கிறீங்களா? சத்தியத்தாலேயே என் புத்தி தெளிந்து விட விரும்புகிறேன், சத்தியத்தாலே என் புத்தி தெளிந்து விட்டது, தகப்பன் வீட்டுக்கு நான் வர விரும்புகிறேன் என்று சொல்லுகிறவர்கள் கரங்களை உயர்த்தி, எங்கே இருந்து விழுந்தோமோ அங்கே மறுபடியும் திரும்பி வருவதற்கு சம்பவமே தேவையில்லை, சத்தியம் போதும். தகப்பன் வீட்டுக்கு வா, ஆதியிலே கொண்டிருந்த அன்புக்கு வா. ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்ட நீ இந்த உலகத்தின் எந்த மரித்த அனுபவத்தை உடையவர்களோடு தூங்குகிற அனுபவத்திலிருந்து எழுப்பி வா. அவன் தகப்பன் வீட்டுக்கு வந்தான். அநேகர் தவறு செய்து விட்டோம் என்று உணர்கிறார்கள். அநேகர் தகப்பனிடம் வர விரும்புவதில்லை. தவறு செய்து விட்டோம் என்று மனஸ்தாபப்படுவது மட்டும் பெரிய விஷயம் அல்ல. தவறு செய்து விட்டவர்கள் தகப்பனிடத்துக்கு திரும்பி வரணும். வாங்க, தகப்பன் வீட்டுக்கு வாங்க. ஒருவேளை உங்கள் மகிமையை நீங்கள் டாஸ்மார்க்கில் இழந்திருக்கலாம், உங்கள் மகிமையை நீங்கள் ஏதோ ஒரு பாவ கூடாரத்தில் இழந்திருக்கலாம், உங்கள் மகிமையை ஏதோ ஒரு நிகழ்ச்சியில் இழந்திருக்கலாம், உங்கள் மகிமையை ஏதோ ஒரு ப்ரோக்ராமில், ஏதோ ஒரு மனுஷர் பார்வையில் நீங்கள் இழந்திருக்கலாம். எங்கேயோ உங்களுடைய ஆவிக்குரிய அபிஷேகம் கெட்டு போயிருக்கலாம், எங்கேயோ உங்களுடைய ஆனந்த பரிமள தைலம் கெடுக்கப்பட்டிருக்கலாம். பரவாயில்ல, அப்படியே இருக்கட்டும், அதெல்லாம் விட்டுருங்க. தூங்குகிற நீ மரித்தோரை விட்டு எழுந்துரு, தகப்பன் வீட்டுக்கு வா. தகப்பன் உன்னை வேலைக்காரன், நீ வேலைக்காரனா நினைச்சு நீ வந்தாலும் தகப்பன் உன்னை வேலைக்காரனா வைக்க போறதில்ல. எங்கே எதை இழந்து நீ போனாயோ, எந்த ஐக்கியத்தை இழந்து போனாயோ, எந்த ஐக்கியத்தால் எந்த ஆசீர்வாதங்களை இழந்து போனாயோ, எந்த ஆசீர்வாதத்தால் எந்த மரியாதையை நீ இழந்தாயோ, எந்த மரியாதையால் எந்த நிம்மதி சந்தோஷத்தை நீ இழந்தாயோ, அதை திரும்ப உங்களுக்கு அதே மாதிரி தருவதற்கான ஒரு நல்ல தகப்பன் நமக்கு இருக்கிறார். அப்படியானால் தூங்குகிற நீ, ஆவியில் உயிர்ப்பிக்கப்பட்ட நீ, தூங்குகிற அனுபவத்தோடு அவர்களோடு கூட நீ ஐக்கியம் பாராட்டாத. அது ஜாலியா தெரியும், காலி பண்ணிடும், மறந்துடாத. ஆண்டவர் நம்மளை உயிர்ப்பிக்கட்டும். அந்த அனுபவத்துக்குள்ள நான் வர விரும்புகிறேன். இந்த ஆவிக்குரிய மரணத்திலிருந்து நான் உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிற உணர்வோடு நான் மறுபடியுமாக ஆவியில் தேவனோடு நான் மறுபடியுமாக நான் ஐக்கிய பாராட்ட விரும்புகிறேன். ஆண்டவரோடு நான் வாழ விரும்புகிறேன். ஆண்டவருடைய பிரசன்னத்தில் வாழ விரும்புகிறேன். பரலோகத்தில் பிதா இந்த கிருபை தருகிறார் என்றும், இயேசுவானவர் எனக்காக பரலோகத்திலிருந்து பரிந்து பேசி புதிய எருசலேமை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார் என்றும், தூய ஆவியானவர் எனக்குள்ளும் என்னோடும் என்மேலும் இருந்து சத்திய வசனத்தை கொண்டு என்னை நித்தியத்திற்காக ஆயத்தப்படுத்துகிறார் என்கிற உணர்வுக்குள்ளும் நான் மறுபடியும் வர விரும்புகிறேன் என்று விரும்புகிறவர்கள் மாத்திரம் ஏழ்மணிலுங்க பார்க்கலாம். ஓ ஹalleluya. சிம்சோன் முன்னாடி வாங்க. ஓ ஹalleluya. எல்லாம் எழுந்து நின்று கொஞ்ச நேரம் இந்த சிந்தையோடு கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஒப்பு கொடுங்க. ஒரு அற்புதமான கால வேளை இது ஒரு அற்புதமான கால வேளை, இது ஒரு அற்புதமான கால வேளை. வாய்ப்பட்டு கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். எல்லாம் வாய் திறந்து ஹalleluya ஹalleluya. உங்கள் சத்தங்கள் தேவனுக்கு கேட்கட்டும், உங்கள் சத்தங்கள் சபைக்கு கேட்கட்டும். ஹalleluya. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹalleluya ஹalleluya. ஓ ரபலப ஷபலப ரபலப ரபலப உரபலப ரபலப ரபலப உரலகரத ரபலப ரிகலப ரபலப ரபலப ஷபலப
ஸ்தோத்திரம் எல்லா துதி கன மகிமையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தூய ஆவியானவருடைய உதவியோடு உமக்கே செலுத்தி ஜெபிக்கிறோம். ஜெபத்தை கேட்டு ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாது. ஆமென். நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கிய வழிநடத்துதலும் சமாதானமும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் என்று என்றைக்கும் தங்கியிருப்பதாக. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவர் வாழ்த்திக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.